ஹாய். ஹஸ்பண்ட்க்கு 3 டேஸ் ஹாலிடேஸ். அதனால் வெக்கேஷன் பிளான் பண்ணாங்க. கூப்பிட்டாங்க. எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் போகல. ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போங்கன்னோம். ஸோ அப்போ போகும்போது தான் இப்படி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் வெளியே சிக்கன் ரோல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கிளாஸ் என்கிட்ட முன்னாடி இருந்து இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அது எங்கே போச்சு என்னாச்சுன்னே தெரியல. இப்போது லாஃப்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் கிளியர் பண்ணும்போது இது கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி டீ இல்லை, காஃபி தான். ஸோ இது அந்த காஃபி பவுடர் அந்த மில்கில் மிக்ஸ் ஆகிறது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கொஞ்சம் தெரப்பியூட்டிக்காக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பேன் கேக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் வாழைப்பழம் இருந்ததா, ஸோ எக் போட்டு பேன் கேக் பண்ணி பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஒரு சில டைம் பேன் கேக் பண்ணும் போதே செம்மையாக பசிக்குமா, அப்போவே செய்ய 1-2 நான் அப்படியே சாப்பிட்ருவேன். சில டைம் நமக்கு காஃபி குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது, எதுவுமே குடிச்சிருக்க மாட்டோம். அப்போ ரொம்ப பசிக்கும் போது அப்படியே ஏதாவது 1-2 உள்ளே தள்ளிடுறது, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் விட்டோன்னா அப்புறம் அப்படியே மறந்தே போயிடும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சப்பறம் கொஞ்சம் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடித்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கிளிப்ஸ் அனுப்பியிருந்தாங்க, அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அங்கே வியூ சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வெறுப்பேற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் வெறுப்புலாம் நான் ஆகலை. நானும் தயாவும் ஈவினிங் அப்படி வெளியே போயிட்டு வரும்போது ஒரு மோமோ ஷாப் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு பிளேட் மோமோ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.